திடீர்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலை ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பாவை நான் வந்து சரியாக பார்த்துக்கலையோ, எங்கள் அம்மாவை சரியாக பார்த்துக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை. சரி, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு. ஸோ இப்போலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தங்க இருக்கும்போது நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் மெச்சூரிட்டி. அதே மெச்சூரிட்டி அவங்க இல்லாத போது வேற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி பண்ணியிருக்கலாம்ல, அப்படி பண்ணியிருக்கலாம்ல, இதெல்லாம் நம்ம செய்ய மறந்துட்டோமே அப்படின்னு. ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து ஒரு பொருள் ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற அன்பு, அவங்கள நம்ம என்ன தான் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் அவங்க இல்லாத போது அந்த மெச்சூரிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. நீங்கள் ஒருத்தவங்களோட வாழும்போது ஒரு புரிதலோட வாழ்வீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருவீங்க, ஒரு மெச்சூரிட்டியோட வாழ்வீங்க. அதை நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, நம்ம நல்லா தான் பண்ணுறோம், நல்லா தான் பண்ணுறோம். ஆனால் அதே பர்சன் கூட இல்லாத போது அந்த மெச்சூரிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஸோ மெச்சூரிட்டிங்கிறது ஏதோ எக்ஸ்பீரியன்ஸில் வயசான காலத்தில் ஒரு 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 டைம் கழித்து வர்றது கிடையாது. ஒருத்தவங்க இருக்கும்போது ஒரு பொருளோட நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணும்போது, ஒரு பர்சனோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அப்பா அம்மாவோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு மெச்சூரிட்டி, அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு மெச்சூரிட்டி வருது. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் மெச்சூரிட்டி வந்து இஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு இயர்ஸோ வச்சு பண்ண முடியாது, எக்ஸிஸ்டன்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். அதுலேயும் ஒரு மெச்சூரிட்டி இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ.